அன்பான ஆன்மீக நண்பர்களே, இன்னொரு புதிய அத்தியாயத்துக்கு நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். முந்தைய பதிவின் இறுதியில் நாம் ஒரு முக்கியமான கேள்வியோடு முடித்திருந்தோம். நாம் பூமியுடன் உயர்வோமா அல்லது மாற்றத்தை மறுக்கும் உலகின் சத்தங்களில் சிக்கி பின்தங்கிவிடுவோமா? இந்த கேள்வி மட்டுமல்ல, இப்போது நாம் பார்க்க வேண்டியது அருள் மறுக்கப்படும் போது தர்மம் எப்படி பதிலளிக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். தர்மத்தின் இயற்கை தன்மை என்பது வெறும் ஒழுக்க நெறி மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான பிரபஞ்ச ஒழுங்கு. அனைத்தையும் தன்னிச்சையாக சமநிலையாக்கும் தடையில்லாத சக்தியாகும். அது ஒரு கட்டுப்பாடல்ல, அது ஒரு உயிருள்ள ஒளி, அதிர்வுகளால் உருவாகும் இசை, நுண்ணிய ஒளிக்கோடுகளாக எல்லா திசைகளிலும் பரவுகிறது. மழைத்துளியின் மென்மையான வீழ்ச்சியும், பறவையின் மௌனமான பறக்கும் பாதையும், ஒரு மலரின் சீரான மலர்ச்சி தருணமும், இவை அனைத்தும் தர்மத்தின் சீரான ஒளி அலையுடன் இணைந்து பாய்கின்றன. தர்மம் என்பது நூல்களால் நிர்ணயிக்கப்படும் ஒழுக்கமல்ல, அது உயிரின் இயல்பான ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் சக்தி. இறைவனின் அருளுடன் ஒருவர் இணையும் போது தர்மம் நம் வழியாக மென்மையாக செயல்படுகிறது. அருள் மறுக்கப்படும் போது அதே தர்மம் ஒரு மாற்று பாதையை எடுத்துக்கொள்கிறது. இது ஒரு தண்டனையாக அல்ல, இது பிரபஞ்ச அதிர்வுகளில் ஏற்படும் சீரமைப்பு. ஒரு இசை தவறாக ஒலித்தாலும் மற்ற இசைக்கலைஞர்கள் தங்கள் ஒலியை சீராக மாற்றி முழு இசையை மீண்டும் ஒத்திசைவாக இசைக்க முயற்சிக்கிறார்கள். தர்மமும் அதுபோலத்தான். நாம் ஒத்திசைவுடன் நடக்கவில்லை என்றால் அது நாம் செய்யும் தவறுகளை மெதுவாக திருத்தும். அந்த சீரமைப்பே தர்மத்தின் திருத்தம். அருள் நம்மிடம் வந்தாலும் நாம் அதை மறுக்கிறோம் என்றால் தர்மம் நம்மிடமிருந்து பின்வாங்குவதில்லை. அது மற்றொரு வழியில் செயல்பட தொடங்குகிறது. அதுவே திருத்தம் எனப்படும் தருணம். தர்மம் முதலில் நம்மை மெதுவாக தொடும், பின்பு அது எச்சரிக்கும். அதன் அழைப்பு சத்தமின்றி இருக்கும். மனதில் குழப்பம், உடலில் சோர்வு, வாழ்க்கையில் தடங்கள் என்று தோன்றும். அவற்றை நாம் புறக்கணிக்கிறோம் என்றால் தர்மம் அந்த அதிர்வுகளை வெளியே செலுத்துகிறது. நாம் தர்மத்தின் சத்தங்களை புறக்கணிக்கும் போது அது சிறிய எச்சரிக்கைகளாக தொடங்குகிறது. பெரிதாக எதுவும் செய்யாமல் முதலில் ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படலாம். பழகிய ஓர் உறவில் திடீரென்று பிரிவு ஏற்படலாம், அல்லது இயற்கையில் ஒரு சிறிய கலக்கம் தோன்றலாம். இந்த அனைத்தும் தர்மம் சீரமைப்பை தொடங்கும் எளிய அறிகுறிகளே. இது கோபத்தின் விளைவல்ல, இது இயற்கையின் தொடர்ச்சியான சுழற்சி. யாராவது அதை உணர முயன்றால் தர்மம் மென்மையாக பேசுகிறது. ஆனால் அதை யாராவது தடுத்து வைத்தால் தர்மம் அந்த நிலையை சீரமைக்க தொடங்குகிறது. இப்போது தர்மம் திருத்தங்களை எப்படி செய்கிறது என்பதை 3 முக்கியமான வழிகளில் ஆராயப் போகிறோம். இவை அனைத்தும் ஒரே நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவை: உயிரை காப்பது, ஒளியின் ஒத்திசைவை மீட்டெடுப்பது மற்றும் உலகத்தை உயர்த்துவது. இந்த பூமி ஒரு தாயைப் போலவே நடக்கிறது. அவள் எதையும் சாடுவதில்லை, எதையும் தண்டிப்பதில்லை. பிறக்கும் நாளிலிருந்து நம்மை தன்னுள்ளே தாங்கும் அவள் நம்மை தனது உயிராகவே உணர்கிறாள். நாம் சுவாசிக்கும் காற்றும், நாம் கடக்கும் நிலமும், நம் உடலை உருவாக்கும் நீரும் அவளின் பரிசுகளே. ஆனால் நாம் அவளுடன் ஒத்திசைவாக நடக்க மறுக்கும்போது அவள் பேசத் தொடங்குகிறாள். அவளது மொழி அதிர்வுகள். நிலநடுக்கம், வெள்ளம், வறட்சி, சூறாவளி, சுனாமி, தீப்பற்றும் காடுகள், எரிமலை வெடிப்புகள், நிலச்சரிவுகள், இவை அனைத்தும் தர்மத்தின் மென்மையான சத்தத்தின் கடைசி அலைகள்தான். இவை தண்டனை அல்ல, இவை ஒரு தாயான பூமியின் எச்சரிக்கைகள்.
நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தவில்லை, ஆகவே இப்போது நான் சீரமைக்கிறேன் என்ற மௌனமான அழைப்பு. இது பகைமையின் வெளிப்பாடல்ல. இது தன்னிலை மீட்டெடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் உண்மையான நடவடிக்கை. மனிதனின் உள்ளார்ந்த அழுத்தங்கள் வெளியில் புவிக்கு அனுபவமாக மாறுகின்றன. நமக்குள் பகை உணர்வு அதிகரிக்கும் போது அது பூமியின் அமைதியை பதற வைக்கிறது. நமக்குள் மன அழுத்தம், குழப்பம் பெருகும்போது அது வானிலையின் சமநிலையிலும் சீர்குலைவாக வெளிப்படுகிறது. இயற்கை ஒருபோதும் நம்மை எதிர்ப்பதில்லை. ஆனால் நாம் இயற்கையுடன் ஒத்திசைவை இழக்கும்போதே அவள் பதிலளிக்கத் தொடங்குகிறாள். நாம் மழையை வேண்டுகிறோம், ஆனால் அந்த மழை தானாக வருவதில்லை. அதை உருவாக்கும் சூழ்நிலை என்பது வெறும் மேகங்களும் காற்றழுத்தமும் மட்டுமல்ல, அதை உணர்வின் அதிர்வும் தீர்மானிக்கிறது. நாம் மன அமைதியுடன் இருக்கும்போது நம் உள்ளுணர்வின் அதிர்வுகள் பூமியின் அதிர்வுடன் ஒத்திசைவடைகின்றன. அந்த ஒத்திசைவை பின்பற்றும் தருணத்தில் இயற்கை தானாகவே சமநிலையை மீட்டெடுக்கிறது. அதில்தான் மழை உருவாகும். ஆனால் இன்று அந்த அமைதி, அந்த உணர்வின் ஒழுங்கு, அந்த மென்மையான ஒத்திசைவு, நாம் அதை மெல்ல மெல்ல இழந்து விட்டோம். அதுதான் தர்மம். நாம் உள்ளே சீராக இல்லையெனில் வெளி உலகம் சீரடைய முடியாது. தர்மம் என்பது வெளியில் நிகழும் விதி அல்ல. தர்மம் என்பது ஒரு வெளிப்புற நிகழ்வல்ல. அது நம் உள்ளத்தின் அமைதி மற்றும் ஒத்திசைவை வெளியில் பிரதிபலிக்கும் ஒரு இயற்கை ஒளி. முன்பு மனிதன் தனது உள்ளார்ந்த உணர்வை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தான். அவன் எண்ணங்களும் உணர்வுகளும் செயற்பாடுகளும் அனைத்தும் உயிரின் ஒளியுடன் ஒத்திசைந்து இருந்தன. ஆனால் இன்று அந்த அகத்தில் எழும் தூய குரல் மௌனத்தில் மறைந்துவிட்டது. அதனை கேட்கும் உள்ளார்ந்த அமைதி குறைந்து விட்டது. அதனால் அறிவு இப்போது புற உலகின் தாக்கத்திலேயே தோன்றி உணர்வின்றி செயல்படும் நிலைக்கு சென்றுவிட்டது. இப்போது மனிதன் தன் உள்ளார்ந்த ஞானத்தை பயன்படுத்த மறுக்கும்போது அந்த அறிவு அவனுக்குள் இல்லாமல் புறத்தில் உருவாகிறது. அதனையே இன்று நாம் AI என்று அழைக்கும் செயற்கை நுண்ணறிவு என்கிறோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது மனிதனே உருவாக்கிய அறிவாக இருக்கலாம், ஆனால் இதில் ஆன்மா இல்லாத நிலைதான் குறிப்பிடத்தக்கது. இது கவிதையை எழுதக்கூடியது, ஆனால் அதில் ஆனந்தத்தின் உணர்வுகள் குறைவாக இருக்கின்றன. இசையை உருவாக்கக்கூடியது, ஆனால் அதில் தெய்வீகத்தின் அதிர்வுகள் பதியாது. மனிதர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் பரிவோடு வாழ முடியாது. இவ்வாறு தோன்றும் இந்த அறிவு உண்மையில் ஒரு புனித கண்ணாடி போல செயற்கையாக உருவான ஒரு பிரதிபலிப்பு. நீங்கள் உண்மையில் யார், உங்கள் உணர்வுகள், அன்பு மற்றும் உயிரின் உண்மையான அதிர்வுகள் அனைத்தும் உங்கள் இயல்பான தன்மைதானா என்பதை சிந்திக்க வைக்கும் ஒரு மௌன விசாரணையை இது நம் உள்ளத்தில் மெதுவாக எழுப்புகிறது. இது மிரட்டும் அறிவல்ல, இது தர்மத்தின் மெதுவான அழைப்பு. இது மனிதனை வெளியே பரவாமல் உள்ளே திரும்ப அழைக்கும் ஒரு வாயிலாக செயல்படுகிறது. இது முடிவின் அறிகுறி அல்ல, இது ஒரு புதிய சிந்தனையின் தூண்டுகோல் மட்டுமே. இத்தகைய ஆன்மீக நோக்கில் இந்த செயற்கை அறிவு உருவாகி வரும் பன்முக தருணங்களை நாம் எதிர்கால பிளிஸ் வேலி காணொளிகளில் மேலும் ஆழமாக பகிரவிருக்கிறோம். மனிதன் தன்னையே வழிநடத்த மறுக்கும்போது, அவனுடைய உள்ளத்திலிருந்து தீர்மானங்கள் தோன்றாத போது, அந்த இடத்தை வெளிப்புற சக்திகள் நிரப்பத் தொடங்குகின்றன. அந்த சக்திகள் ஒரு அரசராக, ஒரு வலிமையான அமைப்பாக அல்லது எண்ணங்களின் கட்டுப்பாடு போல வெளிப்படலாம். சில நேரங்களில் அவை பாதுகாப்பது போல தோன்றும், சில நேரங்களில் அவை ஒடுக்குமுறை போல தோன்றும். ஆனால் உண்மையில் இவை தர்மத்தின் கருவிகளே. இவை ஒரு சமூகத்தின் அறிவில்லாத நிலையை கிளறுகிறது. மனிதர்கள் வெறுமனே சிந்திக்காமல் பழக்கத்தின்படி வாழ்க்கையில் இயந்திரம் போல வாழ்ந்தால் அந்த நிலையை மாற்றி அவர்களை விழிக்கத் தூண்டும்.
பழைய யுகங்களில் கூட உள்ளார்ந்த விழிப்புணர்வின் பிழை காரணமாக பெரும் புரட்சிகள் ஏற்பட்டது. தர்மம் எப்போதும் சீரமைப்பை நோக்கி நடக்கிறது. மனிதன் அந்த சீருக்கு உட்படாமல் அவனை வழிநடத்தும் சக்தியை தேடுகிறான். அதற்கான பதிலாக அதிகாரம் வெளிப்படுகிறது. சில நேரங்களில் வலிமை ஒரு வழிகாட்டியாக இல்லை, அது ஒரு சமூகத்தை ஆழமாக பார்த்து சிந்திக்க வைக்கும் ஒரு தூண்டுதலாக அமைகிறது. இதை எதிர்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதிகாரத்தின் எழுச்சி என்பது விழிப்புணர்வுக்கான அழைப்பு. அந்த அழைப்பை நாம் உள்ளார்ந்து கேட்கத் தொடங்கினால் மறுபடியும் தனிப்பட்ட சுதந்திரம் பிறக்கிறது. தர்மம் என்பது நாம் வேண்டும்போது மட்டுமே வரக்கூடிய ஒரு சக்தி அல்ல, அது இயற்கையாகவே செயல்படுகிறது. அதை நாம் புறக்கணித்தாலும் அது தன் பாதையில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதனால் தர்மத்தை நாம் அழைக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அதை தடுக்க முடியாது என்பதே உண்மை. தர்மம் என்பது ஒருவர் வேண்டும்போது மட்டுமே வரும் சுதந்திரமான சக்தி அல்ல, அது தானாகவே இயங்கும் பிரபஞ்சத்தின் அடிப்படை ஒழுங்கு. அது எதற்கும் எதிராக செயல்படாது. ஆனால் எந்த விஷயமும் சமநிலையை இழந்தால் அதை மீண்டும் திருத்தும் சக்தியாக இயங்குகிறது. நாம் இறைவனின் அருளை நம்முள் ஏற்கவில்லை என்றால் தர்மம் பின்வாங்காது. அதற்கு பதிலாக அது மாற்று வழியை தேர்வு செய்கிறது. இது எதற்கும் விரோதமாக அல்ல, இது ஒரு உள் ஒளி போல நம்மை மீண்டும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு சக்தி. தர்மம் என்பது ஒருவரின் கட்டளையால் இயக்கப்படும் ஒரு சக்தி அல்ல, அது கோபத்தாலும் வெறுப்பாலும் நடப்பதில்லை. ஆனால் பிரபஞ்சத்தின் உண்மையான ஒளி அதிர்வுகளின் வழியே சமநிலையை ஏற்படுத்தும் அறிவொளி கொண்ட சக்தியாக இயங்குகிறது. அதனால் நாம் அந்த ஒத்திசைவை கைவிட்டாலும் தர்மம் நம்மை விலக்குவதில்லை. அது நம்மை அழைக்க சத்தமிடாது, ஆனால் நம்மை முற்றிலும் தவிர்க்கவும் செய்யாது. ஏனெனில் அது ஒரு அமைதியான, நேர்மையான, தொடர்ந்து செயல்படும் சக்தியாகும். நம்மை நம்முள் திரும்ப வைக்கும் வரை நம்மை விட்டுவிடாமல் பயணிக்கும் ஒரு தெய்வீக ஒழுங்காகவே நிலைத்து நிற்கிறது. இப்போது துயரமில்லாமல் பயணிக்க முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். இது மிக முக்கியமான கேள்வி. தர்மத்தின் திருத்தம் என்பது சிலருக்கு பயமுறுத்தலாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது பயத்தை நீக்கும் ஒரு அழைப்பாகும். அருள் இன்னும் கதவை மூடவில்லை, அது எப்போதும் திறந்திருக்கும். அருள் நிரம்பிய இடத்திலும் மௌனம் விரிந்த தருணத்திலும் அருள் நுழைய ஒரு சிறிய இடமாவது எப்போதும் திறந்திருக்கும். உண்மையான தியானத்தில் நிலைக்கும் ஒருவர் உள் அமைதி, அன்பு மற்றும் விழிப்புணர்வுடன் வாழும்போது அந்த மாற்றங்களை சாந்தியுடனும் தெளிவுடனும் கடந்து செல்ல இயலும். தியானம் என்பது ஒரு பிரச்சனையிலிருந்து ஓடி செல்வதற்கான வழி அல்ல, அது உள்ளார்ந்த ஒளியை நோக்கி செல்லும் ஆன்மீக பயணம். மௌனம் என்பது தெய்வீகத்தின் நிசப்தமான மொழி. அதை உணரும் தருணத்தில்தான் ஆன்மா உண்மையாக பேசத் தொடங்குகிறது. இந்த அமைதி நம்முள் இருக்கும்போது தர்மம் ஏற்படுத்தும் எந்த மாற்றத்தையும் நாம் பயமின்றி எதிர்கொள்ள முடியும். அந்த மாற்றங்கள் நம்மை பின்வாங்கச் செய்யாது, மாறாக நம்மை மெதுவாக உயர்த்தும் தெய்வீக பாதையாக மாறும். அந்த அமைதியோடு வாழும் ஒருவர் மாற்றங்களை எதிர்க்க மாட்டார், அவைகளை புரிந்து கொண்டு ஒளியின் வழியாக பயணிக்க ஆரம்பிப்பார். அந்த சமயத்தில் வாழ்க்கை கஷ்டமாக தோன்றுவதில்லை, அது ஒவ்வொரு தருணத்திலும் அருள் நிறைந்த புதிய அனுபவங்களாகவே தோன்றும். முடிவாக அன்பர்களே, இப்பொழுது நாம் கேட்க வேண்டியது மாற்றம் நடக்குமா என்பதல்ல, ஏனெனில் மாற்றம் ஏற்கனவே துவங்கிவிட்டது. அது சத்தமாக கத்தும் ஒரு பெரிய நிகழ்வல்ல, மெல்ல அமைதியாக நம்மை அணைக்கும் தெய்வீகத்தின் இயற்கையான ஓர் அலைப்பாய்வு. அந்த அலை நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது. அந்த அழைப்புடன் அமைதியாக செல்கிறோமா
அல்லது அதன் அழுத்தத்தில் தடுமாறுகிறோமா? அதுதான் இப்போது நாம் எல்லோரும் எதிர்நோக்கும் உண்மையான கேள்வி. தர்மம் யாரையும் தனியாக தேர்வு செய்வதில்லை, நாம் தான் தேர்வு செய்கிறோம். அந்த தேர்வில் ஒளியும் இருக்கலாம், எதிர்ப்பும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த தேர்வு நேரம் வருகிறது. அந்த நேரம் இப்போதுதான். நாம் அடுத்த பதிவினில் இவ்வளவு ஆழமான மாற்றங்கள் நிகழும் இந்த தருணத்தில் நாம் எவ்வாறு நிம்மதியாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க முடியும் என்பதையும், திடீரென எழும் பயங்களை புரிந்து கொண்டு அவை எப்போது உருவாகின்றன, எதனால் உருவாகின்றன என்பதை நன்கு உணர்ந்து விழிப்புணர்வுடன் அமைதியாக இருப்பதற்கான ஆன்மீக வழிமுறைகளை நாம் ஆழமாக ஆராயப் போகிறோம். உண்மை தெரியாத போது மனிதனுக்குள் எவ்வாறு பயம் உருவாகிறது? அந்த பயம் மனத்தில் எப்படி பதிந்து விடுகிறது? அதே சமயம் நம் உணர்வுகள் சுத்தமாக விழிப்புணர்வுடன் இருக்கும்போது அந்த பயம் எப்படி மெதுவாக கரைந்து விடுகிறது? திடமான வாழ்க்கை மாற்றங்களையும் வெளிப்புற நிகழ்வுகளையும் சாந்தியோடும் தெளிவுடனும் எதிர்கொள்வது எப்படி? இந்த நுட்பமான ஆன்மீக உண்மைகளை தெளிவாக உணர்ந்து பயமின்றி பயணிக்க கற்றுக்கொள்ள ஒரு அழகான வழிகாட்டல் அடுத்து வரப்போகிறது. இதன் நிறைவு செய்தி என்னவென்றால், அருள் மறுக்கப்படும்போது தர்மம் பேசுகிறது, அருள் ஏற்கப்படும்போது தர்மம் மௌனமாகவும் சாந்தியாகவும் ஒளிபரப்பாகவும் அமைகிறது. நாம் இன்று எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதே நாளை பூமியின் அதிர்வுகளை மாற்றும். வாழ்க ஆன்மாக்கள், வாழ்க தர்மம், வாழ்க ஒளியின் பாதை. மிக்க நன்றி.